ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். நிலா வீட்டில் இருக்காங்க. இப்போ பல்லவனும் வீட்டில் இருந்துகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நிலாவோட ஃபோன் அடிக்குது. யாருன்னு பார்த்தா அவங்க அண்ணி மதி ஃபோன் பண்ணுறாங்க. இப்போ நிலா பேசும்போது நான் சென்னைக்கு வந்திருக்கேன், உன்னைய பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி நீங்கள் சொல்லுங்கள், அந்த காஃபி ஷாப்புக்கு வரேன், நம்ம சந்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அண்ணி இருந்துக்கிட்டு நீ இருக்க வீடு எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும், அதனால் நீ இருக்க இடத்துல இருந்து எனக்கு லொக்கேஷன் அனுப்பி நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நிலா என்னென்னமோ சொல்லி அவாய்ட் பண்ணி பார்க்குறாங்க. இருந்தாலும் அவங்க அண்ணி பிடிவாதமாக வரேன்னு சொன்னதுனால சரி நான் லொக்கேஷன் அனுப்பிச்சி விட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சி விட்டுறாங்க. அடுத்து இந்த விஷயத்தை பல்லவன்கிட்ட சொன்னதுக்கப்புறம் இங்கே வீட்டுக்கு வராங்களா அப்படின்னு சொல்லி பல்லவனும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா வீடு வந்து கலாமுலான்னு கிடக்கிறதுனால இப்போ நிலா எவ்வளோ ரொம்ப வசதியாக வாழ்ந்தாங்கல்ல, அந்த விஷயத்தெல்லாம் கம்பேர் பண்ணி பார்ப்பாங்களே அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷயத்தை பல்லவன் ஃபோன் பண்ணி சேரன், சோழன், பாண்டியன் 3 பேர்த்திட்டையும் சொல்லிடுறாங்க. இப்போ அவங்களும் வந்து சரி வீட்டுக்கு வரட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. இப்போ வீட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா சேரன் சோழன் வந்து பார்த்தோம்னா ஜூஸ்லாம் வாங்கிட்டு வராரு. பல்லவனை போய் வாங்கிட்டு வர சொன்னாங்க, அவங்களும் வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தா அண்ணி வந்துடுறாங்க. வந்ததுமே சேர்லாம் எடுத்து போடுறாங்க, உட்காடுறாங்க. வீட்டை வந்து பார்க்கும்போதே பார்த்தோம் அப்படின்னா அவங்க அண்ணி மதி வந்து ஒரு மாதிரி தான் சொல்கிறாங்க, இந்த பாலடைஞ்ச பங்களாவில் தான் நீங்கள் வாழ்றியா அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. நம்ம ஏற்கனவே ப்ரோமோவில் பார்த்த மாதிரி அடுத்து ரெஸ்ட் ரூம் கேட்குறாங்க. ரெஸ்ட் ரூமில் போய் யூஸ் பண்ணும்போது அங்கே போனதுமே வாந்தி எடுத்துக்கிட்டு வெளியில் வந்துடுறாங்க. அடுத்து பார்த்தோன்னா சேரனும் வந்துடுறாரு. அவர் வந்து ஸ்நாக்ஸ்லாம் கொடுக்குறாரு. அந்த கடையில், அதாவது டீ கடைகளில் வாங்கி சாப்பிட்றாங்கல்ல, இப்போ வசதிக்காரங்களாம் வந்து அந்த மாதிரி கடைகள்லாம் சாப்பிட மாட்டாங்கல்ல, அதெல்லாம் பார்க்கும்போது அவங்க அண்ணி மதி வந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க, எதுவுமே செய்ய மாட்டாங்க, நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் பாண்டியன் மட்டும் தான் மிஸ்ஸிங். அவர் வரதுக்கு முன்னாடியே கிளம்பிடுறாங்க. இப்போ போகும்போது பார்த்தோம்னா இப்போ கூப்பிட்டு, அதாவது வந்து சோழனை கூப்பிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. நிலா எவ்வளோ வசதியாக வாழ்ந்தவங்க, அவங்கள கொண்டு வந்து இந்த மாதிரி வாழ வச்சுட்டு இருக்கீங்களே, இது உங்களுக்கே நியாயமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அடுத்து அவங்களோட ஃப்ரெண்டோட வீடு இருக்குது, நான் வேணால் பேசுகிறேன், அங்கே போய் நீங்கள் எல்லாம் இருந்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு யோசித்து சொல்லு நிலா அப்படின்னு சொல்லிட்டு மதி அங்கேருந்து வந்து கிளம்பிடுறாங்க. அடுத்து சேரனும் சோழனும் நிலாவும் அப்படியே ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க ரொம்ப எமோஷனலாக. இப்போ நைட்டு தூங்கும்போது பார்த்தோம் அப்படின்னா சேரன், சோழன், பாண்டியன், பல்லவன் 4 பேரும் படுத்துட்டு இந்த விஷயமா பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து அந்த பாத்ரூம் விஷயத்தை சொன்னதுமே பார்த்தோம் அப்படின்னாக்கா உடனே சேரன் வந்து ஏன்பா இப்படிலாம் பண்ணிட்டீங்க, க்ளீன் பண்ணி வைக்கக்கூடாது அப்படின்னு எல்லாருமே வருத்தப்படுறாங்க. நம்ம கூட நிலா வந்து எதுவும் சொல்லாமல் இருக்கிறாங்க, அதுக்காக எல்லாமே சரியாக இருக்குன்னு நம்ம நினச்சிக்கிறதா, உடனே நிலாவுக்கு தேவையானதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே ஃபீல் பண்ணி இவங்கெல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் நிலா வந்து எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் இவங்க கூட வந்து எல்லாத்தையும் ஒத்து போய் இருக்கிறது சூப்பரான விஷயந்தான். அடுத்த நாள் வந்து ஏற்கனவே நம்ம ப்ரோமோவில் பார்த்த மாதிரி இப்போ பாத்ரூம் கட்டுற வேலையை வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மாதிரி சூப்பராக ஃபன் கலாட்டாவாக இருக்குது. இருந்தாலும் நிலா வந்து என்ன பண்ண போகிறாங்க, என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறது அடுத்தடுத்து இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான கதையாக இருக்க போது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.